சென்னை திருவல்லிக்கேணி குளக்கரையை சேர்ந்தவர்கள் வசந்த்குமார், கோதை ஸ்ரீ தம்பதி. இவர்களின் 2 மகன்களும் திருவல்லிக்கேணி தேரடி வீதியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளனர். பின்னர் சிறுவர்கள் அந்த பகுதியில் பார்த்தசாரதி கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கட்டுமான பணி நடைபெறும் பகுதி அருகே விளையாடி கொண்டிருந்துள்ளனர். அப்போது அதில் 7 வயது சிறுவன் மணவாளி என்பவர் கட்டுமான பணிகள் நடைபெறும் இடத்தில் விழுந்த பந்து எடுக்க சென்றுள்ளார். அங்கு லிப்ட் அமைப்பதற்காக 10 அடி பள்ளத்தில் தேங்கி நிற்கும் தண்ணீரில் பந்து விழுந்துள்ளது. அதனை எடுக்க முயன்றபோது சிறுவன் மணவாளி தவறி பள்ளத்தில் விழுந்துள்ளார். தண்ணீரில் சிக்கிய சிறுவன் அலறியதை கேட்டு அக்கம் பக்கத்தினரும் உறவினர்களும் ஓடோடி சென்று சிறுவனை மீட்டனர். இங்கே உட்காந்துருக்க சொல்ல குயோ மாதிரின்னாங்க. போய் பார்த்தோம். போய் பார்த்த பிறகு குழந்தை தூக்கின்னு வந்தாங்க. அது சாப்பிட்டு விளையாட வந்துக்கிறாங்க. பால் எடுத்துக்கின்னு பால் தவறி வந்துட்டுக்குது. அவங்க பார்த்து அவங்களும் இறங்கிக்கிறாங்க கீழே கிணத்துல. ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கான். யாரும் அந்த பசங்க சொல்லி போய் அவங்க அம்மாக்கிட்ட சொல்லி அவங்க அம்மா வந்து எகிரி குச்சி அதை வந்து ஒருத்தர் திருப்பி வந்து மேலே வாத்தியார் வந்து ஏற்றுவாங்க. திருப்பி தூக்கினார். வீடு கட்டுறாங்க. லிஃப்ட் வீடு கட்டுறதில் பள்ளம் எடுத்துக்கிறாங்க. லிஃப்ட்டு பள்ளம் அதில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. 7 அடி தண்ணி. அதெல்லாம் அது இருந்தது. யாரும் கவனிக்கல. பூட்டுக்குது, வேலை ஆகலை. அந்த பக்கம் செவ்வறு ஏறி வந்து குச்சி வந்து விளையாடிச்சு. நீரில் மூழ்கிய சிறுவனை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். ஆனால் சிறுவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில் உறவினர்களும் பெற்றோரும் சோகமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஐஸ் ஹவுஸ் போலீசார் சிறுவனின் சடலத்தை கைப்பற்றி அதே ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையிலேயே உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே அரசின் அஜாக்கிரதை காரணமாகவே இந்த இறப்பு நேர்ந்திருப்பதாகவும் இதேபோன்று பல்வேறு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருப்பதாகவும் குழந்தை உரிமை ஆர்வலர் ஜோசப் விக்டர் ராஜ் கூறியுள்ளார். அரசின் அஜாக்கிரதையாலேயே இன்னொரு குழந்தை இறப்பு நிகழ்ந்திருக்கின்றது திருவல்லிக்கேணியில். இதுவரை இதுபோன்ற பல்வேறு பேரிடர்கள் தமிழகத்தில் நடந்துள்ளன. பெரும்பாலும் அவைகள் தனியார் துறையில், தனியாருக்கு சொந்தமான இடத்தில் ஆழ்துளை கிணறு இறப்பு மற்றும் தனியார் பள்ளியிலே கூரை கொட்டகை மற்றும் தனியார் பள்ளி பேருந்துகளில் ஓட்டை, இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடந்துள்ளன. இது அரசு துறைக்கு சொந்தமான இந்து அறநிலையத்துறைக்கு சம்பந்தமான இடத்திலே இந்த விபத்து நடந்துள்ளது. இதுபோன்ற ஒவ்வொரு இறப்பு நடக்கும் போதும் அது தொடர்பான எச்சரிக்கை நடவடிக்கைகளை மட்டுமே அரசு எடுக்கின்றது. உதாரணத்திற்கு பள்ளி பேருந்துகளில் என்றால் அது தொடர்பான இன்ஸ்பெக்ஷன் 1 வாரத்திற்கு 10 நாளைக்கு நடக்கும். அதே போல் பள்ளி கட்டிடங்களிலே தீ விபத்து என்றால் உடனே பள்ளிகளை 1 மாதத்திற்கு ஆய்வு செய்வது இது போன்றது. அதே போல் ஆழ்துளை கிணறு விபத்து என்றால் அது தொடர்பான ஆணைகள் மற்றும் ஆய்வுகள் உடனடியாக நடத்தப்படுகின்றன. குழந்தை பாதுகாப்பு தொடர்பான ஒரு தொடர் நடவடிக்கைகள் அரசினாலோ அரசு துறைகளினாலோ எடுக்கப்படுவதில்லை. எச்சரிக்கை பலகைகள் கூட வைக்காததே இந்த சம்பவத்திற்கு காரணம் என்றும் அவர் அதிருப்தி தெரிவித்துள்ளார். இந்து அறநிலையத்துறையிலே இந்த விபத்து நடந்திருக்கின்றது. இதில் இந்த எச்சரிக்கை பதாகைகளோ அல்லது எச்சரிக்கை அறிவிப்புகளோ அந்த குடியிருப்பு பகுதியிலே மேற்கொள்ளப்படவில்லை. அதன் அருகிலேயே இந்த கட்டுமான பணி நடந்துள்ளது. அதிலே இந்த குழந்தை இறந்து உள்ளது. அதேபோல் அந்த கட்டிடத்தின் வாசலிலே ஒரு பாதுகாப்பு பணிக்கு ஒரு காவலரோ அல்லது யாரும் அதில் நியமிக்கப்படவில்லை. இத்தகைய ஒரு அஜாக்கிரதையினாலே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. அரசு இந்த ஒவ்வொரு விபத்துக்கு பிறகும் உடனடியான சில நடவடிக்கைகளை மேற்கொள்வது மட்டுமல்லாமல் இது போன்ற விபத்துகள் எதிர்காலத்தில் நடக்காத வண்ணம் தொடர் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்பதே குழந்தை உரிமை ஆர்வலர்களுடைய கருத்து. அரசு இனியாவது விழிப்புடன் செயல்பட்டு உயிரிழப்புகளை தடுக்க முன்வர வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாகவும் உள்ளது.